இயேசு என்ன செய்கிறாரு? பிறக்கிறார். இப்போ இயேசு பிறந்து இயேசு ஊழியம் செய்கிறார். இப்போ இயேசு பிறந்து ஊழியம் செய்யும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தில், தேசம்தான் இஸ்ரவேல் நாடு, ஆனால் இருக்கிறது யாரு அப்படின்னா யூதர்கள். நீங்கள் யோவான் புஸ்தகம் எல்லாம் படிச்சீங்கன்னா யூதர்கள் அவருக்கு விரோதமாக எழுப்பினார்கள், யூதர்கள் யூதர்கள் யூதர்கள்லாம் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் பைபிள் படிச்சு ஞாபகம் இருக்கான்னு தெரில. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிச்சீங்கன்னா இயேசுவுக்கு அகேன்ஸ்டா பேசினதெல்லாம் யாரு? யூதர்கள்லாம் யார் தெரியுமா? அவங்க யூதா கோத்திரம், லேவி கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். எத்தனை கோத்திரம் திரும்பி வந்துச்சு? யூதா கோத்திரம், லேவி கோத்திரம், இந்த 3 கோத்திரம் தான் சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போனார்கள். திரும்ப இந்த 3 கோத்திரம் எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் மூலமா அகைன் எங்க வந்துட்டாங்க? இஸ்ரவேலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது 10 கோத்திரம் இல்லை. இயேசு ஊழியம் செய்யும் பொழுது என்ன கோத்திரம் இல்லை? சரி, 10 கோத்திரம் பேரு சொல்லுங்க. 10 கோத்திரம் பேரையும் சொல்ல வேண்டாம், சும்மா ஆளுக்கு ஒரு கோத்திரம். யூதாவா? மறுபடியும் ரூபன், சிமியோன், நப்தலி, தான், காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், சிமியோன், இவங்கெல்லாம் இல்லை. இயேசு ஊழியம் செய்யும் பொழுது இந்த 10 கோத்திரமே இல்லை. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். மத்தேயு புஸ்தகம் 15:24-10:6. மத்தேயு 15:20. அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரை தேடிதாண்டா நான் வந்திருக்கேன். நான் மற்ற யாரை தேடி என்ன செய்யல, வரல. ஜீசஸ் சொல்றாரு, நான் யாருக்காக வந்திருக்கேன்? நீங்க வந்தவ நினைச்சுக்கிறது. என்னை தேடி இயேசு வந்தா. இந்தியன்ஸை தேடி இயேசு வரல, யூதர்களை இல்லை, இஸ்ரவேலர்கள். அந்த வேலை கரெக்டா சொல்லணும். 10 கோத்திரத்தை தேடி வந்தார், யூதர்களை தேடி வரல. அதனால குழப்பவே கூடாது. யூத கவர்மெண்ட் வேற, இஸ்ரவேல் கவர்மெண்ட் வேற. யூத கவர்மெண்ட் 3 கோத்திரம். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றேன். இஸ்ரவேல் கவர்மெண்ட்ல 10 கோத்திரம். இயேசு யாரை தேடி வந்தார்? காணாமல் போன. சரி, இந்த 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனிங்க. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு என்ன செய்யுங்கள்? போங்கள். இப்ப சீசர்களை யாரை தேடி போக சொன்னாரு? காணாமல் போன இஸ்ரவேலர்களை தேடி போனார். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சொன்னார் இல்ல? அப்போ உலகமெங்கும் புறப்பட்டு போய் யாரை தேட சொன்னார் தெரியுமா? காணாமல் போன இஸ்ரவேலர்களை தேடுங்கடா. அவங்க வேர்ல்டு ஃபுல்லா கிடக்குறாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கடா. நான் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போறேங்கிறார். இஸ்ரவேல் அரசாங்கத்தை நான் மறுபடியும் என்ன செய்ய போறேன்? பூமியில நிறுவ போறேன். நீங்க எல்லாம் இஸ்ரவேலர்களை தேடி போங்கன்னாரு. இப்ப இயேசு 3 வருஷம் ஊழியம் செய்கிற பொழுது இஸ்ரவேலர்களை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா? முடியப்பாரு, கண்டுபிடிக்கல. இயேசு என்ன செய்யல? கண்டுபிடிக்கல. இயேசு வாழ்ந்த பொழுது அங்கே இருந்தவர்கள் யாரு? யூதர்கள். அங்க இருந்தவர்கள் யாரு? லேவி கோத்திரம் இருந்துச்சா இல்லையா? என்ன இல்லைங்கிறீங்க? இருந்துச்சு. ஒரு உதாரணம் சொல்லுங்க. யோசேப்பு, மரியாள், எலிசபெத் லேவி கோத்திரம். சகரியா லேவி கோத்திரம். சிமியோன். இயேசு தேவாலயத்தில் பிரதிஷ்டை பண்ணது யாரு?
என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். அப்ப இயேசு இருக்கும்போது என்ன கோத்திரம் இருக்கு? யூதா கோத்திரம் இருக்கு. பென்யமீன் கோத்திரம் இருந்துச்சா? இயேசு ஊழியம் செய்யும் பொழுது இருந்துச்சு. ஏன் தெரியுமா? யார் தெரியுமா பென்யமீன்? ஞாபகம் இருக்கா? பவுல். பவுல் என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம் பவுல். அப்போ பவுலும் அங்கதான் இருக்கான். ஆனா சீன்ல வரல. ஆனா இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பவுல கர்த்தர் என்ன செஞ்சாரு? சந்திச்சாரு. பார்த்தீங்களா? தமஸ்கு போற வழியில. அப்ப இந்த 3 கோத்திரம் இருந்துச்சு, 10 கோத்திரம் இல்ல. இயேசு அவங்கள தேடி வந்தேன்னாரு, சீஷர்களை தேடி போங்கன்னாரு. இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகம் போயிட்டாரு. லேவி கோத்திரத்தை கண்டுபிடித்தார்களா இல்லையா அப்படிங்கிறதா இப்ப கேள்வி. கண்டுபிடித்தார்கள். எப்படி? சரி, இப்ப 10 கோத்திரம் எங்க போயிடுச்சுன்னு சொன்ன? கடைசியா உலகம் முழுசும் செதறி போச்சு இல்ல. இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு பைபிள்ல. ஓசியா புஸ்தகம், ஓசியா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 23 பாருங்க, 21 கடைசி வசனம். ஓசியா 2 கடைசி. எத்தனை வசனம்? 23. நல்லா மெதுவா படிமா, ஓடாத. நல்லா தெளிவா படி. நீ படிக்கிறது உனக்கே புரியணும், அப்படி படி. அவளை, அவளைன்னு பெண்பால்ல சொல்லியிருக்கா. இது 10 கோத்திரத்தை சொல்றார். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து. இப்ப பூமியிலே சிதறடித்துங்கிற வார்த்தைய ஓசியா மூலம் கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, விதைத்து. சிதறடிக்கிறது ஓடி போங்கடான்னு இப்படி அடிப்பாங்க. விதைக்கிறது என்ன பண்ணுவாங்க? தானியத்தை எடுத்து இப்படித்தான் விசிறுவாங்க. இப்படி என்ன செய்வாங்க? விசிறுவாங்க தானியத்தை. தானியத்தை இப்படி விதைக்கிற மாதிரி 10 கோத்திரத்தை வேர்ல்டு ஃபுல்லா நான் என்ன செய்து விதைத்து. நல்லா நல்லா இந்த வசனம் ரொம்ப டீப்பான வசனம். இரக்கம் பெறாமல் இருந்தவளுக்கு இவர்களை விதைப்பதின் மூலமாக அவர்களுக்கு இறங்குவேன். இப்ப பழைய ஏற்பாட்டுல இரக்கம் பெற்றவர்கள் யாரு, இரக்கம் பெறாதவர்கள் யாரு? கர்த்தர்கிட்ட இரக்கம் பெற்றவர்கள் யாரு, இரக்கம் பெறாதவர்கள் யாரு? இரக்கம் பெற்றவர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள். இரக்கம் பெறாதவர்கள் புறஜாதிகள். ஒரே வார்த்தையில சொல்ல போனா புறஜாதிகள். பழைய ஏற்பாட்டில் புறஜாதிகளுக்கு தெய்வம் தெய்வம் அல்ல. கர்த்தர் யாருக்குத்தான் கர்த்தர்? பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல? பெலிஸ்தியர்களுக்கு கர்த்தர் கடவுளா இல்ல பெலிஸ்தியர்களுக்கு பாகால் கடவுளா? அப்போ பெலிஸ்தியர்களுக்கு யார் கடவுள் கிடையாது?